ஹரி ஓம் ராமானுஜாய. இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில். இக்கோயிலில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் பூஜை நடைமுறைகளும் மிகவும் வித்தியாசமானவை, புரட்சிகரமானவை. இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிகவும் முக்கியமானவை, அதிகமாக மக்கள் கூடும் சித்திரை திருவிழாவும் தைப்பூஜை திருவிழாவும் தான். இதோ தை மாதம் ஓரிரு நாட்களில் பிறக்கப் போகிறது. ஆம், செட்டியாபத்து திருமணி கோயிலிலும் திருவிழா தொடங்க உள்ளது. கோயிலில் தைப்பூஜை திருவிழா எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்று தெரியுமா? ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் கணக்கு சொல்லும் கணக்கு பிள்ளை தெற்கு வீட்டையா என்று பக்தர்களால் அன்போடு வழங்கப்படும் அருள்மிகு வயனப்பெருமாள் மற்றும் ஆனந்த வாழ்வு தரும் அனந்தம்மன் ஆகியோருக்கு கோயில்கள் உருவாக்கம் செய்த நாளைத்தான் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் 5ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி என்று 3 நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் தை மாதம் 5ஆம் தேதி, அதாவது 19/1/2024 மேக்கட்டி பூஜையுடன் திருவிழா தொடங்க உள்ளது. அன்று வரும் பக்தர்களுக்கு பகல் 1 மணிக்கு இல்லை என்று சொல்லாமல் மிக பெரிய மகா பொது விருந்து வழங்கப்பட உள்ளது. 19/1/2024 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு மேக்கட்டி பூஜை நடைபெறும். இந்த மேக்கட்டி பூஜை எதற்கு நடைபெறுகிறது என்பது பற்றி ஏற்கனவே ஆத்திக்கலை சேனலில் உள்ளது. உங்களுக்காக ஒரு சிறிய நினைவூட்டல். பெரியசாமி ஐயா உச்சி வேளையில் நடந்து செல்லும் போது அன்னை பெரிய பிராட்டியின் அருளால் துண்டு வேஷ்டி தலைக்கு உயரே நிழல் கொடுத்து கொண்டே செல்லும். மேலே சூரிய ஒளியை கட்டியதால் மேல் கட்டியது என்பது மேக்கட்டியானது. இந்த நிகழ்வை நினைவூட்டும் விதமாக அனைத்து சன்னதிகளிலும் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட துண்டு வேஷ்டியை ஒவ்வொரு சன்னதியிலும் சாமிக்கு மேலே கட்டுகிறார்கள். இதுவரை ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் மேக்கட்டி பூஜை பார்க்காதவர்கள் 19/1/2024 வெள்ளிக்கிழமை ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு வாருங்கள். நீங்களும் மேக்கட்டி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். இந்த நாளில், அதாவது தை 5ஆம் நாளில் பணிவிடை கிடையாது. தை மாதம் 6ஆம் தேதி, அதாவது 20/1/2024 சனிக்கிழமை காலை 7:30 மணி முதல் இரவு 10 மணி வரை அனைத்து சன்னதிகளிலும் முழுநேர சிறப்பு பூஜை நடைபெறும். பணிவிடை செய்பவர்கள் 6ஆம் தேதி செய்யலாம். சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு சமய சொற்பொழிவு மற்றும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அனைவரும் குடும்பத்தோடு பூஜையில் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்க வாருங்கள். தை மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணி முதல் இரவு 10 மணி வரை முழு நேர சிறப்பு பூஜை அனைத்து சன்னதிகளிலும் நடைபெறும். அன்றும் பணிவிடை நடைபெறும். 3 நாட்கள் திருவிழா முடிந்த பின்பு மறுநாள் 22/1/2024 திங்கட்கிழமை இரவில் கும்பாபிஷேகம் நடைபெறும். இரவில் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஒரே கோயில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில். இது எந்த கோயிலிலும் நடைபெறாத ஒன்று. கும்பாபிஷேகம் பற்றிய வீடியோ ஏற்கனவே ஆத்திக்கலை சேனலில் ஒளிபரப்பாகி உள்ளது. அனைவரும் தைப்பூஜை திருவிழாவில் கலந்து கொள்ளுங்கள். ஐந்து வீட்டு சுவாமியின் அருளும் ஆசியும் பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடியேன் தாசன்.